வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு நாள் ஒரு மனிதன் குயிலிடம் கூறினானாம், நீ மட்டும் கருப்பாக இல்லை என்றால் எவ்வளவு அழகாக இருப்பாய் என்று. அவன் கடலிடம் கூறினானாம், நீ மட்டும் உப்பு கரிக்கவில்லை என்றால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று. அதே போன்று ரோஜாவிடம் கூறினானாம், உன்மேல் முட்கள் இல்லை என்றால் ரோஜா செடியை நீ எவ்வளவு அழகாக இருப்பாய் என்று. அவை மூன்றும் ஒன்று சேர்ந்து யார் அவைகளை குறை சொன்னார் அவரிடம் திரும்பி கேட்டதாம், மானிடா, உன்னிடம் மட்டும் பிறரை பற்றிய குறை கூறும் தன்மை இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்றானாம். இப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம மற்றவங்களை பற்றி ஏதாவது ஒரு குறையை தான் கண்டுபிடிக்கிறோம் ஒழிய ஒருவரிடம் உள்ள நிறைகளை நாம் அலசி ஆய்வதில்லை. எல்லாரிடமும் நல்லவைகளும் உள்ள தீமைகளும் உண்டு. ஸோ மற்றவர்களை பற்றி நாம் நல்லவற்றை அதிகமாக யோசிக்கும்போது குறைகளை ஒதுக்கிவிட்டு அப்போது தான் நாம் மற்றவரிடம் நல்விதமாக பழகும் வாய்ப்பு கிடைக்கும். மற்றவர்களுக்கும் நம்மிடம் சுமூகமாக பழகும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். குறைகளை பெரிதுபடாமல் அவர்களிடம் உள்ள நிறைகளை மட்டும் நீங்கள் ஆராய்ந்து அறிய பழகினாலே நாம் அனைவரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.